இந்திய விடுதலைக்கு முன்னும் பின்னும் இந்தியாவோடு பாகிஸ்தான் பல ஒப்பந்தங்களை செய்து கொண்டது. ஆனால் அவைகளெல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டன. பாகிஸ்தான் இன்று வரை பேச்சுவார்த்தைகள் மூலம் செய்து கொள்ள வரும் ஒப்பந்தங்கள் அமெரிக்கா போன்ற வல்லரசுகளிடம் தன்னை நேர்மையானவன் என்று பறைசாற்றிக் கொள்ளத்தான் என்பதை தவிர வேறில்லை. 1950ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி இந்திய பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களும் பாகிஸ்தான் பிரதமர் திரு லியாக்கத் அலி அவர்களும் இந்திய பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையர்களை பற்றி, அதாவது இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களும் பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்களை பற்றி ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அந்த ஒப்பந்தத்தின் ஏ பிரிவு நிபந்தனை கீழ்கண்டவாறு உள்ளது. இந்திய பாகிஸ்தான் அரசாங்கங்கள் மனசாட்சியின் மீது ஆணையாக தங்கள் நாடுகளில் உள்ள சிறுபான்மையினருக்கு தங்கள் நாடு பூராவிலும் சம உரிமையும் அந்த நாட்டின் குடிமகன் என்ற அந்தஸ்தையும் மதத்தை பார்க்காமல் வழங்கும். அதைப்போல் அவர்கள் உயிருக்கோ கலாச்சாரத்திற்கோ சொத்துக்களுக்கோ ஊறு உண்டாகாமல் அவர்கள் நாட்டின் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் சென்று வரவும் பேசுவதற்கும் அவர்கள் தெய்வங்களை வணங்குவதற்கும் வழிவகை செய்யும். அந்த நாட்டின் பெரும்பான்மை இனத்தாருக்கு உள்ள சகல உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்படும். அதைப்போல் அந்த நாட்டின் அரசியலில் பங்கு கொள்ளவும் அந்த நாட்டு காவல் இராணுவ படைகளில் பணியாற்றவும் சந்தர்ப்பம் அளிக்கிறது. இரண்டு அரசாங்கங்களும் மேற்கண்டவைகளை நிறைவேற்ற தங்கள் நாட்டு அரசியல் சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்திய அரசு ஏற்றுக்கொண்ட மதசார்பற்ற கொள்கைகளை இந்திய மாநில அரசுகளும் நடைமுறைப்படுத்த தொடங்கின. ஆனால் பாகிஸ்தானில் இருந்த இந்தியாவை சார்ந்த சிறுபான்மை மக்கள் இரண்டாந்தர பிரஜைகளாகவே நடத்தப்பட்டனர். இந்தியர்களின் உயிருக்கும் கலாச்சாரத்திற்கும் சொத்துக்களுக்கும் அங்கு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் ஏற்பட்டது. இந்திய அரசின் முறையீடுகள் குப்பை தொட்டியில் போடப்பட்டன. இந்தியர்கள் தாக்கப்பட்டு பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு மதமாற்றம் செய்து கொள்ள வற்புறுத்தப்பட்டார்கள். கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து 5 கோடி இந்தியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தை தழுவியர்கள் உள்பட பலர் வெளியேற்றப்பட்டார்கள். தற்போது பாகிஸ்தானில் உள்ள சட்டப்படி எந்த சிறுபான்மை பிரிவினரும் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகிக்க முடியாது. கடந்த 54 ஆண்டு காலமாக எந்த இந்துவும் மத்திய மாநில அரசிலோ தலைமை நீதிபதியாகவோ காவல் இராணுவத்துறைகளில் உயர்ந்த அதிகாரியாகவோ பதவி வகித்தது கிடையாது. திரு லியாக்கத்தின் ஒப்பந்தம் காற்றில் பறந்து கைகொட்டி சிரித்தது. கிழக்கு பாகிஸ்தானில் சிறுபான்மை பிரிவினரால் நடத்தப்பட்ட அமர்தேஷ் என்ற பத்திரிகை தனது 1964 செப்டம்பர் 3ஆம் தேதி இதழில் விடுதலைக்கு முன் இந்தியாவில் ஒன்றாக வாழ்ந்த முஸ்லிம்களும் இந்துக்களும் இன்று பிரிவினையால் வேறுபடுத்தப்பட்டு பாகிஸ்தானில் இருக்கும் இந்துக்களுக்கு பாகிஸ்தான் பிரஜைகள் என்ற உரிமை வழங்கப்படாமலும் பேச்சு எழுத்து தெய்வங்களை வணங்கும் உரிமைகள் கூட பறிக்கப்பட்டும் இருக்கும் நிலைமையை தெளிவாக விளக்கி எழுதியிருந்தது. பாரதத்தில் வாழும் முஸ்லிம் சகோதரர்கள் இங்கு அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை சிறிது சிந்தித்து பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதைப்போல் இந்திய பிரிவினையின் போது இந்திய பாகிஸ்தானின் கூட்டு கவர்னர் ஜெனரலாக லார்ட் மவுண்ட் பேட்டன் இருப்பதை பாகிஸ்தானின் திரு ஜின்னா அவர்கள் எதிர்த்து தானே பாகிஸ்தானின் கவர்னர் ஜெனரலாக இருப்பேன் என்று அறிவித்தார். ஆனால் இந்தியாவோ லார்ட் மவுண்ட் பேட்டனையே தற்காலிக இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியை ஏற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்தது. இந்தியாவின் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை பாகிஸ்தானை துதிபாடும் வெள்ளையர்களும் அமெரிக்கர்களும் சிறிது சிந்தித்து பார்க்கட்டும். கிறிஸ்துவ மத பிரச்சாரங்கள் பாகிஸ்தானில் எடுபடாது. இந்தியாவில் மத பிரச்சாரம் மட்டுமல்ல, கிறிஸ்துவ மதமாற்றமும் அமெரிக்க பிரிட்டனின் உதவியோடு ஜாம் என்று நடைபெறுகிறது. உண்மையான மதசார்பற்ற நாடு எது என்பதை உலக நாடுகள் சிந்திக்கட்டும். செப்டம்பர் 11 அமெரிக்காவின் உலக வர்த்தக மையமும் இராணுவ தலைமையிடமான பென்டகனும் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்ட பின்தான் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் அவர்களுக்கு தீவிரவாதம் எங்கிருந்தாலும் அது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஞானோதயம் தோன்றியது. பாரதத்தின் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் பாகிஸ்தானின் முதல் பிரதமர் திரு லியாக்கத் அலிகான் காலத்தில் இருந்து தீவிரவாதம் தூண்டிவிடப்பட்டு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள இந்தியர்கள் தினந்தோறும் கொல்லப்படுவதை அமெரிக்க பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்ததுடன்
பாகிஸ்தானின் தீவிரவாதத்தையும் ஊக்குவித்து வந்ததை உலக மக்கள் அனைவரும் அறிவார்கள். ஜனே இன்டெலிஜென்ஸ் ரிவ்யூ என்ற லண்டன் பத்திரிகை ஒசாமா பின் லேடனுக்கு எதிராக அமெரிக்கா தொடுத்திருக்கும் போரில் பாகிஸ்தான் ஆதரவு அளித்துள்ளது சந்தேகத்துக்குரியது என்று கூறியுள்ளது. இதில் தாலிபான் பற்றிய ரகசியங்களை பாகிஸ்தானின் ISI உளவு நிறுவனம் அமெரிக்காவுக்கு தெரிவிக்கிறது. இஸ்லாமின் படைகள் என்ற ஒசாமாவின் இயக்கத்தில் அல்-கொய்தாவும் காஷ்மீர் தீவிரவாத அமைப்புகளும் உள்ளன. பாகிஸ்தானின் மறைமுக அரசாங்கம் இரகசிய இராணுவம் என்று அழைக்கப்படும் ISI கடந்த காலத்தில் போதைப் பொருள்களை கடத்துவது, அணு ஆயுதம், ஏவுகணை போன்றவற்றின் இரகசியங்களை வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வருவது போன்ற செயல்களில்தான் ஈடுபட்டு வந்தது. இவை மட்டுமல்ல, தாலிபானின் தீவிரவாதிகளை 12 ஆண்டுகளாக ஆதரித்ததுடன் காஷ்மீர் தீவிரவாத செயல்களுக்கும் தூண்டுகோலாக இருந்தது. பாகிஸ்தான் ISI தலைவர் திரு லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அகமது அவர்களும் தாலிபானின் இஸ்லாம் மத அரசாங்கத்தின் தலைநகரான காந்தகாருக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. ஒசாமாவின் அல்-கொய்தா அமைப்பில்தான் ஹர்கத் அல்-முஜாஹிதீன், லஷ்கர்-இ தைபா, அல்-பதார் என்ற அமைப்புகளும் இருப்பதுடன் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற வளாகத்தை கடந்த 2001 அக்டோபர் 1 தாக்கி 38 பேர்களை கொன்று தற்கொலைப்படையினரின் ஜெய்ஷ்-இ-முகமது ஜெம் என்ற தீவிரவாத அமைப்பும் உள்ளது. இவர்களை அமெரிக்க, பிரிட்டிஷ் அரசுகளுக்கு தெரிந்த செய்திகளாக இருந்தும் காஷ்மீரில் நடைபெறும் தீவிரவாத செயல்களை அமெரிக்க தடுக்க முன்வராதது தீவிரவாதங்களில் பாகுபாடு காட்டுவதையே படம் பிடித்து காட்டுகிறது. பாரதத்தை பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஆண்டு வந்த ஐரோப்பியர்கள் தொடர்ந்து தீவிரவாதத்தை ஒழிப்பதிலும் பாகுபாடு காட்டி அண்டை நாடுகளுக்குள் விரோதத்தை தூண்டி குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க நினைப்பது விவேகமான செயல் அல்ல. அது அவர்களுக்குத்தான் ஆபத்தை தேடித்தரும். அன்று பங்களாதேஷில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மதசார்பற்ற அவாமி லீக்கின் தலைவரான திருமதி ஷேக் ஹசீனா வாஜேத் தோல்வியடைந்து PNP அமைப்பின் தலைவரான திருமதி பேகம் கலேடா ஜியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 4 கூட்டணி கட்சிகளை கொண்ட இவரது அமைப்பு மதசார்பற்ற தன்மையை விட்டு இஸ்லாமிய மதக்கோட்பாடுகளை அமல்படுத்துவதில் தீவிரம் காட்டும் என்று கூறப்பட்டது. அதை உறுதிப்படுத்துவது போல் முஸ்லிம்களாக மதமாற்றம் செய்து கொள்ளாத இந்தியர்கள் ஆயிரக்கணக்கில் நாடு கடத்தப்படுவதாக தகவல்கள் வந்தன. பங்களாதேஷ் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி கலேடா பாகிஸ்தானை பார்க்காமல் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் எப்படி பாரபட்சம் காட்டப்படாமல் நடத்தப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட்டு இருக்க வேண்டும். பாரதத்தின் 5 மாகாணங்களான மேற்கு வங்காளம், மேகாலயா, அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம் ஆகியவர்களுக்கு கிழக்கு பாகிஸ்தான் என அழைக்கப்பட்ட பங்களாதேஷை சுற்றி உள்ளதை நினைவில் கொள்ள வேண்டும். காலஞ்சென்ற ஷேக் முஜபீர் ரஹ்மான் வழியில் பாரதத்துடன் நட்புறவை வளர்க்க உதவி புரிவதோடு பாகிஸ்தானின் இஸ்லாமிய மதவெறியில் சென்று தீவிரவாதத்தை வளர்க்காமல் வறுமையில் வாடும் பங்களாதேஷ் மக்களின் குறைகளை தீர்க்க இன்றைய பிரதமரும் முன் வர வேண்டும். அமெரிக்காவின் புஷ் அரசு பாகிஸ்தானின் அறக்கட்டளையான ரபீதா அறக்கட்டளையின் உதவியோடு நடத்தப்படும் தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலை வெளியிட்டு இருக்கிறது. ரபீதா கருணை அறக்கட்டளையின் அமைப்பில் திரு ஜெனரல் முஷாரப் இருந்திருக்கிறார். இந்த அறக்கட்டளை ஒசாமா பின் லேடனின் அல்-கொய்தா அமைப்புடன் தொடர்புடையது. காஷ்மீர் உள்பட உலகின் பல இடங்களில் நடைபெறும் தீவிரவாத செயல்களுக்கு இந்த அமைப்புத்தான் காரணம். புனித போர் என்ற பெயரில் தாலிபான் ஆட்சியாளர்கள் ஒசாமா பின் லேடன் துணையோடு கௌதம புத்தரின் சிலைகளை உடைத்ததோடு மட்டுமல்லாமல் மற்ற மதத்தினரை அழிக்க நினைப்பது தவறான செயலாகும். இஸ்லாம் உலக மக்களிடையே சகோதர மனப்பான்மையையும் அன்பையுமே வளர்க்கச் சொல்கிறது. அல்லாஹ்வின் விருப்பம் அதுவாகவே இருக்கும். மத வேற்றுமையை ஒழித்து மனிதாபிமானத்தை வளர்ப்பதே உலக மக்கள் அனைவரின் கடமையாக இருக்க வேண்டும்.